தெய்வீக கட்டிடக் கலைஞரான விஸ்வகர்மா தேவர்களின் இருப்பிடமான சொர்க்கலோகத்தை அதன் அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் செல்வச் செழிப்புடன் பிரம்மாண்டமாக வடிவமைத்துள்ளார். ராவணனின் பொன்னாலான லங்கை நகரம் கலைநயம் மிக்க அரண்மனைகள் மற்றும் கோட்டைகளால் அலங்கரிக்கப்பட்டு அவரது கட்டிடக்கலை திறனுக்கு சான்றாக விளங்குகிறது. கிருஷ்ணரின் துவாரகை நகரம் கடலுக்குள் மூழ்கும் முன் ஒரு சிறந்த நகரமாக விளங்கியது. இது அவரின் பொறியியல் அறிவிற்கு எடுத்துக்காட்டு. பாண்டவர்களின் தலைநகரான இந்திரபிரஸ்தம் மாயா சபை போன்ற அற்புதமான கட்டிடக்கலை அம்சங்களுடன் அவரது கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது. விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம், சிவனின் திரிசூலம், இந்திரனின் வஜ்ராயுதம் போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வடிவமைத்து தேவர்களின் பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். ராவணனின் புஷ்பக விமானம் போன்ற பறக்கும் ரதங்களை உருவாக்கி தொழில்நுட்ப அறிவை வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் நகரங்கள், வாகனங்கள், ஆயுதங்கள் என இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து அற்புதங்களையும் உருவாக்கி விஸ்வகர்மா படைப்பின் அதிபதியாகவும் கைவினைஞர்களின் கடவுளாகவும் தெய்வ சிற்பியாகவும் விளங்குகிறார். Download ShareChat.